சாலை விபத்தில் இறந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்ட சம்பவம் ஸ்டாலின் அரசின் நிர்வாகத்திறன் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளதை வெளிக்காட்டியுள்ளது. மதுரை மாவட்டம் கள்ளந்திரி கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் ராதாகிருஷ்ணனின் குடும்பத்திற்கு 13,17,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இழப்பீடு வழங்காமல் அரசு போக்குவரத்து கழகம் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை புறப்பட தயாராக இருந்த 2 அரசு விரைவு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் உள்ள RCC மண்டபத்தில் திருமண முன்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். முகூர்த்த நாட்களில் RCC மண்டபத்தில் மட்டும் சுமார் 40க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறும் நிலையில் தற்போது திருமண முன்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் உள்ள அன்னதான கூடம் விரிவுபடுத்தப்பட உள்ள நிலையில் RCC மண்டபம் தற்காலிகமாக அன்னதான கூடமாக செயல்பட உள்ளதால் திருமண முன்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலில் திருமணங்கள் அதிக அளவில் நடைபெற வேறு இடம் தேர்வு செய்ய வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாதி வழியில் பழுதாகி நின்ற விடிய அரசின் தகர டப்பா பேருந்தால் பயணிகள் வேதனையடைந்தனர். புத்திரகவுண்டம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென பழுதாகி நின்றது. பேருந்தை தள்ளிச் சென்று இயக்க முயன்ற போதிலும் பேருந்து நகராததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதுபோன்ற எத்தனையோ சம்பவங்கள் அரங்கேறினாலும் விடியா திமுக அரசு தகர டப்பா பேருந்துகளை பராமரிக்காமல் தங்களை பாடாய்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள் திட்டத்தை விடியா திமுக அரசு கைவிட்டதால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் மனு அளிக்க குழந்தைகளுடன் வந்த தாய்மார்கள் பாலூட்ட முடியாமல் தவித்தனர். மேலும் மின்விசிறி வசதிகள் இல்லாததால் நீண்ட வரிசையில் குழந்தைகளுடன் காத்திருந்த தாய்மார்கள் பெரிதும் சிரமத்திற்காளாகினர். இந்த நிலையில் முதியவர்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் வரக்கூடிய தாய்மார்கள் அமர்வதற்கு இருக்கைகள் ஏற்படுத்தி தர வேண்டுமென விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் உயிரிழந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் நண்பர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளை முட்டியதில் கச்சிராயிருக்கு கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் பாண்டி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மகேஷ் பாண்டியின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் நண்பர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோரிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற சாலை மறியலில் உயிரிழந்த மகேஷ் பாண்டியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டுத் தொகை மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஸ்டாலின் பிறந்த நாளைக்காக முத வாரம் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. வாரம் ஒரு முறை நடத்துறது. அவர் யார் முரளி தலைமையிலையும் கலெக்டர் தலைமையிலையும் மூர்த்தி தலைமையிலையும் கலெக்டர் தலைமையிலையும் தான் நேற்று MK ஸ்டாலின் அமைச்சருக்காக நடத்தினது. இது வரைக்குமே யாருமே வரலங்க சார். ஒரு மாவீரனுக்கு இதான் மரியாதையான்னு கேட்கிறேன். ஆமா, ஐடில வேலை வைக்கிற வெளிநாட்டுல இருந்து லீவ்ல வந்த பையன், வெளிநாட்டுல வேலை பார்த்து லீவுக்கு சவுத் ஆப்பிரிக்கால வேலை பார்த்தவே லீவுக்கு வந்த பையன் இப்படி ஆயிடுச்சு. அவனுக்கு நாங்க இப்படி என்ன செய்யறது சொல்லுங்க.